Hey guys, this is Ajita. Today we are going to learn how to draft the pattern making for basic skirt. This is what I learned this week. Okay guys, we'll start our video. So இந்த மாதிரி தான் நமக்கு வந்துட்டு நம்ம பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஸோ அந்த ஃப்ரண்ட்டில் ஒரு டபுள் ஹெடட் ஆரோ இருக்குது, லைக்வைஸ் பேக்லேயும் டபுள் ஹெடட் ஆரோ இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு நம்ம சிங்கிள் டாட் கொடுக்க போகிறோம், பேக்குக்கு டபுள் டாட் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ இந்த டபுள் ஹெடட் ஆரோன்றது என்னென்னா ஆன் ஃபோல்ட் லைனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம பேக்ரவுண்டில் ஒரு ஒயிட் ஷீட் வச்சுருக்கேன்ல, தட் இஸ் யுவர் ஃபேப்ரிக் ஓகேங்களா. அந்த ஃபேப்ரிக்கில் நீங்கள் வச்சு அந்த ஆன் ஃபோல்டில் வச்சு தான் நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க, மார்க் பண்ண போகிறீங்க. அப்படி மார்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி கிடைக்கும், இந்த ஹோல் போர்ஷன் ஆஃப் பேக் அண்ட் த ஹோல் போர்ஷன் ஆஃப் ஃப்ரண்ட் அப்படின்னு கிடைச்சிரும் ஓகேங்களா. ஸோ இதை சிம்பிளாக நான் வந்துட்டு உங்களுக்கு ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, அண்ட் இட்ஸ் மை மெஷர்மெண்ட். ஸோ ஸ்கர்ட் லென்த் வந்து 22 inches எடுத்திருக்கேன். waist to hip 9.5, hip circumference 42.5, waist circumference 38 inches, waist bandwidth 1 inches. ஸோ இதுதான் நம்மளோட மெஷர்மெண்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா வேகமாக உங்களுக்கு கிளியராக முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, ஹரிசாண்டலாகவும் வேர்ட்டிக்கலாகவும் நம்ம ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம் 90 degree எக்ஸாக்டாக ஓகேங்களா. விச் மீன்ஸ் வெயிஸ்ட்டுன்ற லைன் இருக்குது பார்த்தீங்களா, டாப், அங்கே ஒரு லைனும் ட்ரா பண்ணிக்க போகிறோம். அந்த வெயிஸ்ட் லைனுக்கு பர்பெண்டிகுலராக 90 degreeல இன்னொரு லைன் இப்போ நான் ட்ரா பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு லைனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அண்ட் திஸ் ஒன் இஸ் சென்டர் பேக் லைன் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த மினியேச்சர் பிக்சர் காமிச்சேன் இல்லையா, அதில் உங்களுக்கு நோட் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்களா, அந்த லைனை தான் நான் வந்து இப்போ ட்ரா பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்கர்ட்டோட லென்த் என்னன்னு பார்க்க போகிறோம். லென்த் இஸ் 22 inches நான் சொல்லியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இந்த 22 inchesல வந்துட்டு பேண்ட்வித், வெயிஸ்டோட பேண்ட்வித்தும் இன்க்ளூடட் ஓகேங்களா. ஸோ அப்போது ஸ்கர்ட் லென்த் வந்து 22 inches, பேண்ட்வித் வந்து 1 inches. ஸோ அதை நான் ரெடியூஸ் பண்ணிவிட்டு 21 inchesக்கு மட்டும் ஃப்ரம் வெயிஸ்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு ஹரிசாண்டல் லைன். இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து நான் எங்கே கொண்டு போகிறேன், நான் 21 inches டவுன் வந்து நான் மார்க் பண்ணுறேன். அப்படி மார்க் பண்ணிவிட்டு அதை நான் எப்படி பண்ணுறேன், பர்பெண்டிகுலராக நான் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 2 or 3 points நான் என்ன பண்ணலாம், வெயிஸ்ட் லைன்லேருந்து நான் என்ன பண்ணலாம், 21 inches நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன்னா தென் எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் கிடைக்கும். கரெக்டாக நம்ம வெயிஸ்ட் லைனுக்கு பேரலாக ஆக 21 inchesல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ண போகிறோம். தட் இஸ் அவர் ஸ்கர்ட் ஹோல் லென்த் ஓகேங்களா, ஃபுல் லென்த் ஆஃப் ஸ்கர்ட், அதுதான் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ட் பண்ணிக்க போகிறோம் வித் அண்ட் ஹரிசாண்டல் லைன் ஓகேங்களா. இதை தான் நான் சொல்கிறேன், இந்த லைன் தான் நமக்கு வெயிஸ்ட்டுக்கு பேரலாக இருக்குது. பட் இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், 21 inches அஹெடில் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கனெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப் போகிறோம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் அபவுட் மார்க்கிங் த ஃபுல் லென்த் ஆஃப் த ஸ்கர்ட். ஸோ இதை ட்ரா பண்ணி முடிச்சாச்சு. Then our second step is about marking the waist to hip measurement. So waist to hip measurement is 9.5, we know that right. So அந்த இதுலேயும் நமக்கு வந்து வெயிஸ்டோட பேண்ட்வித் இன்க்ளூட் ஆகிருக்கு, தட் இஸ் 1 inch. ஸோ நம்ம அந்த 9.5ல் 1 inch நான் மைனஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ரிமைனிங் இஸ் 8.5 inches. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், வெயிஸ்ட்லேருந்து 8.5 inchesக்கு நான் மார்க் பண்ண போகிறேன் ஓகேங்களா. வெயிஸ்ட்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 8.5 inches வந்து இந்த ஒரு பாயிண்டில் மட்டும் வைக்காதீங்க. ஏன்னா நமக்கு பேப்பரில் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும் கார்னர்ஸில், எட்ஜஸில். ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெயிஸ்டோட லைன்ஸ் எங்கெங்கே வெயிஸ்ட் லைன், ஹோல் வெயிஸ்ட் லைன் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் தேவையோ, ஒரு 5 ஒரு 6 inchesக்கு ஒன்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 8.5 வந்து மார்க் பண்ணலாம். வெயிஸ்ட் டு அந்த ஹிப் மெஷர்மெண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், 8.5 ஒரு 2 or 3 points நீங்கள் வைக்கலாம். இல்லைனா உங்களுக்கே தெரியும் இல்லையா எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஜாயின் பண்ணுற லைனில் நீங்கள் எப்போவுமே வெயிஸ்ட் டு ஹிப் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு எந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 8.5 கிடைக்கணும். அது மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. As I said earlier, I am a beginner for the swing. Okay, I am a learner. ஓகேங்களா. ஸோ நான் அதான் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நான் லேர்ன் பண்ணுறேன். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையும் நான் என்ன நோட் பண்ணியிருக்கேனோ அது உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன், இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன்.
ஓகேங்களா. ஸோ இது டன், இது முடிஞ்சு நமக்கு வந்து வேஸ்ட் டு ஹிப் வந்து முடிச்சிட்டோம். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், தேர்ட் பாயிண்ட் போகிறோம். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா தட் இஸ் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸை வந்து மார்க் பண்ண போகிறோம். ஸோ ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு வி ஆர் ஹேவிங் எ ஃபார்முலா. ஓகேங்களா, விச் மீன்ஸ் ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 2 ப்ளஸ் 0.5 ஈஸ். இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ நமக்கு ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன இருக்குது, தட் இஸ் 42.5. ஸோ அந்த 42.5 2ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 21.25. ஓகேங்களா, 21 இன்ச்சும் கால், அதாவது 1/4 சொல்லுவோம் இல்லையா, அதுவும் நமக்கு கிடைக்கும். ஸோ அது கூட நமக்கு ஒரு 0.5 இன்ச்சஸ் ஈஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ என்னோடய ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸை பொறுத்து மாறும். உங்களோட ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து 42.5. ஸோ தட் எனக்கு என்ன கிடைக்குது, 21.5 ப்ளஸ் 0.5 ஈஸ். அதை நான் எங்கே மார்க் பண்ணோன்னா, இப்போ நம்ம ஹிப் மெஷர்மெண்ட் வெயிஸ்ட் டு ஹிப்னு ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அந்த லைனில் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், எந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, அந்த நம்ம சென்டர் பேக்கோட லைன் ஒன்று ட்ரா பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து நம்ம எக்ஸாக்டாக ப்ளாட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் 21.25. அது தட் மீன்ஸ் 1/4. ஓகேங்களா. அது கூட நான் ஒரு 1/2 இன்ச் ஈஸ் ஆட் பண்ணும்போது எனக்கு என்ன வருது, 21 inches and 0.75, which means 21 3/4 நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அதே போல் இந்த சிங்கிள் பாயிண்டில் மட்டும் வைக்காமல், ஏன்னு கேட்டால் நம்ம வந்துட்டு அந்த லைனை வந்து ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு இடத்துல மட்டும் நம்ம பாயிண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கனெக்ட் பண்ணும்போது we will not get the exact point. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கணும், twice or thrice வந்துட்டு அங்கங்கே 21 3/4 வந்து நம்ம அந்த சென்டர் பேக்லேருந்து நம்ம மெஷர் பண்ணி நம்ம போட்டுட்டு இந்த லைனை ஃபுல்லும் ஜாயின் பண்ணணும். நான் ஆல்ரெடி பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாமே நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போது நமக்கு வந்துட்டு இந்த கம்ப்ளீட்டாக நம்மளோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும் நமக்கு கிடச்சிச்சு. ஓகே. ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் பாக்ஸ். லைக் உங்களுக்கு தெரியுதுங்களா, திஸ் இஸ் வெயிஸ்ட் லைன். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. waist line and then center back இந்த பக்கம் இருக்கிறது that is our center front line. இப்போ நம்ம ட்ரா பண்ணோம்ல லாஸ்ட்டாக 21 and 0.75 இன்ச்சஸ்க்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா. ஸோ that is our center front line. ஸோ இந்த கம்ப்ளீட் பாக்ஸ் வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும், the front and back portion of the skirt வந்துட்டு நம்ம ட்ரா பண்ணிடுவோம் with on fold. ஓகேங்களா. ஸோ இந்த நான் 2 ஹேண்ட்குள்ளே காமிக்கிறேன் பார்த்தீங்களா, that is our entire one. ஓகே. ஸோ இப்போ பாயிண்ட் பண்ணியிருக்கிறது அந்த இடம்லாம் என்னது 21 3/4 பாயிண்ட்டை நான் இங்கெங்கெல்லாம் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் சென்டர் பேக் லைன்லேருந்து நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே. ஸோ our plan is about to segment the rectangular into 2, that is back and front portion of the skirt. ஓகேங்களா. ஸோ அந்த கம்ப்ளீட் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, இதில் வந்து பேக் போர்ஷனாகவும் ஃப்ரண்ட் போர்ஷனும் நம்ம பண்ண போகிறோம். we know that back portionக்கு என்ன formula and then front portionக்கு என்ன formulaன்றது நோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபார் பேக்குக்கு என்னென்னா ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 4, அது கூட ஒரு 1/2 inch ஈஸ் வந்து ஆட் பண்ணுறோம். தட் இஸ் ஃபார் பேக். ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு இங்கே என்னது 42.5. ஓகேங்களா. ஸோ அது டிவைடட் பை 4 போட்டுக்கிறோம். அது கூட ப்ளஸ் 0.5 வந்து ஆட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் அவர் ஈஸ். ஸோ 42.5 டிவைடட் பை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது வந்து 10.6 இன்ச்சஸ். அது கூட ஒரு 0.5 இன்ச்சஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்படி ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து தட் இஸ் 11.1. ஸோ இந்த 11.1 இஸ் அவர் பேக் பார்ட். ஓகேங்களா. 11.1 இஸ் அவர் பேக் பார்ட். அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு லைன் ஸ்ட்ரைட்டாக நம்ம ட்ரா பண்ண போகிறோம். அப்படி பண்ணிட்டோன்னா நம்ம என்ன பண்ணலாம், பேக் போர்ஷன் எது ஃப்ரண்ட் போர்ஷன் எது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. லைக்வைஸ் நம்ம வந்து ஃப்ரண்ட்டுக்கும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட்டுன்றது ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை 4, தேர் இஸ் நோ ஈஸ் தேர். ஓகேங்களா. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 10.6. நீங்கள் அதை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் பேக் லைன் ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம 11.1க்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ண போகிறோம். அண்ட் தென் அந்த ரிமைனிங் போர்ஷனை நீங்கள் செக் பண்ணாலும் யூ வில் கெட் தட் 10.6 தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா.
அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்னது பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம வந்து செக்மெண்ட் பண்ணோம் இந்த ஹோல் ரெக்டாங்கிளில். ஓகே, இந்த சேம் வே நம்ம எதுக்கு பேக்குக்கு மட்டும் ஒரு 1/2 inch ஈஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா பேக் வந்து கொஞ்சம் அந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக லூஸ் ஃபிட்டாக, ஐ மீன் இட்ஸ் நாட் அபவுட் த ஃபிட், கொஞ்சம் அப்படி லூஸியாக அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டை கம்பேர் பண்ணும்போது அந்த மாதிரி தான் நமக்கு வரும். ஸோ தட் ஃப்ரண்ட்டை விட பேக்குக்கு ஒரு 0.5 வந்து நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, த சேம் வே எல்லாத்துலேயும் என்ன பண்ணணும்னா ரிப்பீட்டடாக நம்ம வந்து பாயிண்ட்டை பார்த்து தான் நம்ம வைக்கணும். நம்ம ஸ்ட்ரைட் டுகெதர் நம்ம இது வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணாலும் சம்டைம்ஸ் இட்ஸ் பாசிபிள் டு கெட் அன் எரர். தட்ஸ் வை நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்கு ஒன்ஸ்க்கு நான் என்ன பண்ணிடுவேன், செக் பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து சென்டர் லைன் என்னன்றதை நம்ம மார்க் பண்ணிட்டோம். தட் இஸ் 11.1 inches வந்து வச்சுட்டு ஸ்ட்ரைட் டு ஜாயின் வந்து ஃபுல்லாக பண்ணிடுறோம். ஸோ வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை வந்து நம்ம செப்ரேட் பண்ணியாச்சு. அதை மார்க் பண்ணிக்கிறோம். பேக் 11.1 அண்ட் தென் ஃப்ரண்ட் வந்து 10.6 அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இந்த போர்ஷனில். ஸோ மெயின் திங் வந்துட்டு பேக்குக்கு 2 டாட் வரும், ஃப்ரண்ட்டுக்கு வந்து சிங்கிள் டாட் தான் வரும். வி ஆர் ஹேவிங் அனதர் ஃபார்முலா ஃபார் தேட். ஸோ பேக் டாட் வந்து 2ன்னு சொல்லியிருக்கோம். ஈச் டாட்டுக்கு நமக்கு வந்து 0.75 வந்து இன்ச்சஸ் வந்து கொடுப்போம். ஸோ 2 டாட்டு கிடைக்கும்போது நமக்கு எப்படி கிடைக்கும், 1.5 inches வந்துட்டு 2 டாட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ பேக்குக்கு ஃபார்முலா என்னென்னா waist circum divided by 4 தென் டாட்டோட வேல்யூ. ஸோ பேக்குக்கு 2 டாட்ஸ்ன்றதுனால 1.5 inches வந்து நம்ம டாட்க்கு அலோகேட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ waist circum வந்து நமக்கு என்ன வேல்யூ இருக்குது, தட் இஸ் 38 inches for me. ஸோ 38 divided by 4 எனக்கு என்ன கிடைக்கும், தட் இஸ் 9.5. ஸோ 2 டாட்டுன்றப்போ 1.5. ஸோ 9.5 + 1.5 நமக்கு கிடைக்கிறது வந்து 11 inches. ஸோ பேக் டாட் எதுக்குள்ளே கிடைக்கும், இந்த 11 inchesக்குள்ளே நமக்கு கிடைக்கும். லைக் தட் ஃப்ரண்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், சேம் ஃபார்முலா என்னென்னா waist circum divided by 4, பட் ஃப்ரண்ட்டுக்கு சிங்கிள் டாட் தான். அப்போ அதுக்கு நம்ம எவ்வளோ அலோகேட் பண்ணுவோம், 0.75. ஸோ waist circum divided by 4 வேல்யூ என்ன கிடைக்கும், 9.5. அது கூட சிங்கிள் டாட்டுக்காக நம்ம கொடுக்குற அலோகேட் பண்ணுற இன்ச்சஸ் வந்து 0.75. டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும், 10.2ன்னு கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ பேக்குக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டோட்டலாக நமக்கு 11 inches கிடச்சதுலேயே அந்த 11 inchesல ஒரு டாட் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்குள்ளே மட்டும்தான் என்னோடய பேக் போர்ஷன் இருக்க போகுது. ஸோ அந்த 11 inchesலேருந்து நம்ம அப்படியே ஷேப் லைட்டாக ஒரு கர்வ் ஷேப் கொடுக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணுறேன், மேலே ஒரு 0.25 வந்து அந்த 11 inches மேலே வந்து டாட் பண்ணுறேன். அதை வச்சுட்டு ஒரு கர்வியான ஸ்கேல் ரூலர் எது இருந்ததுனாலும் சரி, இல்லை நீங்கள் கையிலே நீங்கள் ஹேண்ட்லேயே வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். ஒரு கர்வ் ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா, அப்படியே வந்துட்டு அந்த லைனில், அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்துக்கிட்டோம். எக்ஸாக்டாக நான் எங்கே கொடுத்துருக்கேன், இந்த 11 inches நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அந்த 11 inchesக்கு அப்படியே டேரெக்டாக மேலே வந்து ஒரு 0.25 inches புரியுதுங்களா, அங்கே வச்சுக்கிறோம். லைக் தட் இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ கிடச்சிது, 9.5 + 0.75 we get 10.25. ஸோ நான் எக்ஸாக்டாக 10.25 நான் வந்து கொண்டு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதே போல் அந்த பாயிண்ட்லேருந்து மேலே நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு 1/4 inch விச் மீன்ஸ் 0.25 நான் வந்து மேலே வந்து ஒரு டாட் வச்சுக்க போகிறேன். எதுக்குன்னா ஒரு ஒரு லுக் வைஸ் அழகாக ஒரு கர்வியாக தெரியறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, ஸோ செக் பண்ணிட்டு நம்ம டாட் வச்சுக்கிறோம். சேம் வே மேலேயும் அந்த 10.25க்கு மேலே வந்து ஒரு 1/4 inch விச் மீன்ஸ் 0.25 வந்து மேலே வந்து டாட் வச்சுக்கிறோம். வச்சுட்டு அகெயின் அந்த கர்வ் ரூலர் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அதை ஷேப் பண்ணிக்கிறோம். ஓகே, நவ் இப்போது நம்ம டாட்டோட பிளேஸிங்கை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பேக்குக்கு நமக்கு டோட்டலாக நமக்கு கிடைச்ச லென்த் என்னது,
11 inches. ஸோ அந்த 11 inches வந்து 3 பார்ட்டாக நான் வந்து டிவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஏன்னா எனக்கு 2 டாட்ஸ் வேணும். ஸோ அப்படி நான் 3 டாட்ஸ் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற பாயிண்ட் வந்து 3.6. ஸோ என்ன பண்ணுறேன், அந்த சென்டர் பேக் லைன் இருக்கு இல்லையா, அந்த லைன்லேருந்து வெயிஸ்ட் லைன்லேயே நான் மார்க் பண்ண போகிறேன். 3.6 3.6 2 பாயிண்ட்டை வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3.6 வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஓகே, and then from the point length we are going to another 3.6. okay, now அந்த பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதிலிருந்து நம்ம வந்து சென்டர் பாயிண்ட் ஆஃப் த டாட். ஓகேங்களா? அதுக்கு ரெண்டு சைட்லேயும் நம்ம 1 சென்டிமீட்டர் கொடுக்குறோம். ஓகேங்களா? அந்த ஃபோல்டிங். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும் இல்லையா, டாட்டோட ஃபோல்டிங்க்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஈச் சைடு வந்து சென்டிமீட்டரில் வந்து கொடுக்குறோம், விச் மீன்ஸ் 1 சென்டிமீட்டர் ஈச் சைட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ லென்த் பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து 4.75 கொடுக்குறேன். ஓகேங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. ஓகே, இதெல்லாம் ஜாயின் பண்ணிக்கிறோம் சென்டர் டு சென்டர் அண்ட் தென் சைட் டு சைட் ஆஃப் அந்த லெக் போர்ஷன் சொல்லுவாங்க. டாட்டோட சைடை வந்து லெக்னு சொல்லுவாங்க. அது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் ஈச் சைடு. The same way நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், அந்த 1 சென்டிமீட்டர் வந்து போத் சைட் ஆஃப் தட் டாட். ஓகேங்களா? லெக்குக்கு கொடுக்கணும். ஓகே, ஸோ அதை மார்க் பண்ணிவிட்டு இதோட லென்த் ஆஃப் த டாட் எவ்வளோ கொடுக்க போகிறோன்னா நம்ம ஒரு 5 inches எடுத்துக்கிறோம். இது ரொம்ப ஸ்ட்ரைட்டாக, ஐ மீன் பேரலாக 4 4 அப்படின்னு இருந்தால் 5 5 இருந்தால் கொஞ்சம் லுக் வைஸ் அந்த இது இருக்காது. இது ஒரு லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு 5 inchவும் ஃபஸ்ட்டு கொடுத்த டாட்டுக்கு ஒரு 4.75 inchஸும் நம்ம வந்து லென்த் கொடுத்துட்டோம். ஓகேங்களா? ஸோ லென்த் இது லெக் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டு சென்டர் போர்ஷனை ஜாயின் பண்ணிவிட்டு முடிஞ்சிடுச்சு. திஸ் இஸ் அவர் பேக் சைட் ஆஃப் டாட். தென் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃப்ரண்ட்டுக்கு வந்து டாட் ப்ளேஸ் பண்ண போகிறோம். வி நோ தட் ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்மளோட லென்த் என்ன இருக்கும், 10.25. ஸோ அந்த 10.25 வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது வி கெட் தட் 3.4. ஓகே, ஸோ அந்த 3.4 inches வந்து நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம், ஃப்ரம் தட் அந்த 10.25 நமக்கு ஒரு கர்வ் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 3.4 அப்படின்ற பாயிண்டில் வந்துட்டு நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். நீங்கள் அடிஷ்னலாக இன்னும் ஒரு 1 inch தள்ளி கூட வைக்கலாம். இங்கே தான் வைக்கணுமா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்மளோட லென்த், அந்த டாட் ப்ளேஸ் பண்ணுற லென்த்தை நம்ம மோர் ப்ராபப்ளி இப்படி வச்சோன்னா கொஞ்சம் லுக் வைஸ் நல்லாயிருக்குன்றதுக்கு தான். நீங்கள் தள்ளியும் வைக்கிறதுனா வச்சுக்கலாம், ஆஸ் யுவர் விஷ். ஸோ இதே போல் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டு சைடு 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துக்குறோம். எதுக்குன்னா டாட்டோட லெக்கை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு. இங்கே நான் அதோட டாட்டோட லென்த் என்ன கொடுக்குறேன்னா 4 inch. எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு லுக்கை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான். தேர் இஸ் நோ இஷ்யூ. உங்களுக்கு எவ்வளோ டாட் வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ தூரம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுற மெத்தட் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பிகாஸ் நான் இதை பண்ணி நான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன், லுக் வைஸ் நல்லா இருந்தது. ஓகே, அண்ட் தென் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சென்டர் லைன் இருக்கு இல்லையா, தட் இஸ் அவர் சைட் சீம். அந்த இதுவும் வந்து ஒரு ஸ்ட்ரைட் கட்டாக இல்லாமல் ஒரு கர்வி ஸ்ட்ரக்சர் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ தட் நான் ரூலர்லேருந்து அங்கே மேலே ஒரு 0.25 வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம வந்து இந்த சென்டர் லைனில் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அது மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஹிப்போட சைஸ் வந்துட்டு நமக்கு ஒரு கர்வி ஸ்ட்ரக்சர் வந்து கிடைக்கும். ஸ்ட்ரைட் டு கிரவுண்ட் இல்லாமல் நமக்கு ஒரு மேலே ஒரு அழகான ஒரு கர்வ் அண்ட் தென் ஒரு ஸ்ட்ரைட் அந்த மாதிரி இருக்கும் அந்த ஃப்ளார். ஓகே, அது மாதிரி கொடுக்கலாம். இந்த குட்டி குட்டி சேஞ்சஸ் எல்லாம் எதுக்கு பண்ணுறோன்னா, ஜஸ்ட் வாண்ட் டு ஸ்டைல் யுவர் கார்மெண்ட், அதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணுறோம். இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு பி ஸ்டைல் லைக் தட், யூ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இது எனக்கு ஜஸ்ட் ஒரு கர்வ் லுக் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ட்ரிம் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இங்கே ட்ரிம் பண்ணும்போது மெயின் திங் ஒன்று இருக்குது.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த அவுட் சைடு மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம். லைக் சென்டர், பேக், அடுத்து கீழே இருக்கிற ஸ்கர்ட் லென்த்தோட பாட்டம் இருக்கு இல்லையா அது, அண்ட் சென்டர், ஃப்ரண்ட், இது எல்லா போர்ஷனையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரிம் அவுட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பண்ணிவிட்டு இந்த டாப் இருக்குது பார்த்திங்களா, வேஸ்ட், அங்கே மட்டும் ஒரு ஸ்மால் ட்ரிக் இருக்குது. அது மட்டும் ஃபாலோ பண்ணோன்னா நமக்கு இன்னும் அக்யூரேட்டாக நம்மளோட ஸ்கர்ட் பார்ட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? அதுதான் இங்கே பாருங்கள், இந்த டாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த டாட்டை டுவர்ட்ஸ் சைட் சீம் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம ட்ரிம் அவுட் பண்ணணும். ஏன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? இது பர்ஃபெக்டாக அந்த அந்த லைனோட அந்த போத் லெக்ஸ் வந்துட்டு ப்ராப்பராக அந்த லைன் மேலே நமக்கு வந்து ஃபோல்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், தேர் இஸ் அ மைல்டு டிஃப்ரென்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். அதை நீங்கள் ஃபோல்ட் பண்ணும்போது ஒன்றுமே தெரியாது, பட் அதை ஓப்பன் அப் பண்ணி பார்க்கும்போது தேர் இஸ் சம் சேஞ்சஸ். ஸோ அது கூட உங்களுக்கு லுக்கில் வந்துட்டு தெரியும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த டாட் கொடுக்குற இடத்தெல்லாம் எப்போவுமே அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ட்ரிம் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்திங்களா சென்டரில், அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து செப்ரேட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனில் பாருங்கள், பேக்கில் ஆட் ஆன் ஆகிருக்கிறத நம்ம ட்ரிம் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் our ஃபைனல் அவுட்புட். இது எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் ப்ராப்பராக மார்க் பண்ணியிருக்கேன். வெயிஸ்ட் லைன், ஹிப் லைன், அங்கே டாட் வச்சு டவுன்வர்ட் போட்டிருக்கேன்னா நடத்தணும் வெயிஸ்ட்லேருந்து கீழே வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்ற பாயிண்ட்டு. எவ்வளோனா 8.5. லைக் இங்கே டாட் வச்சு ரைட் சைடில் ஆரோ மார்க் போகுதுன்னா அந்த ஸ்டார்டிங்லேருந்து, அதாவது லெஃப்ட் டு ரைட்டு தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் மார்க்கிங்ஸாக கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ த ஃபைனல் ஒன் இஸ் அபவுட் வேஸ்ட் பேண்ட். வேஸ்ட் பேண்டுன்றது என்னென்னா வெயிஸ்ட் டிவைடட் பை 2. ஓகேங்களா? வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு என்னது 38 inches. ஸோ இந்த 38 inches டிவைட் பை 2 we get 19 inches. நீங்கள் எக்ஸாக்டாக இந்த ரெண்டும் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட வெயிஸ்ட் பார்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் மெஷரிங் டேப் வச்சு வாக் அரவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா you will get that exact 19 inches நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வெயிஸ்ட் பேண்டோட வித்து நீங்கள் 1 inchும் வச்சுக்கலாம், 1.5 வச்சுக்கலாம், 2 வச்சுக்கலாம், யோர் ப்ரிஃபரன்சஸ். ஓகேங்களா? நான் அதை ஆன் ஃபோல்டில் தான் வச்சு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன், வெயிட்ஸ் பேண்டும் கட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபேப்ரிக்கில் நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ வந்து இந்த 6 ஸ்டெப்ஸ் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸ்கர்ட் லென்த்து ட்ரா பண்ணுறோம், வெயிஸ்ட் டு ஹிப் மார்க் பண்ணுறோம், ஹிப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we are having a formula, அதை ஃபாலோ பண்ணுறோம். தென் வெயிஸ்ட் லைனில் டாட் மெஷரிங் இதெல்லாம் பண்ணுறோம். அடுத்து வெயிஸ்ட் பேண்ட் வந்து மேக் பண்ணுறோம். ஸோ ஃபைனல் அவுட்புட் எக்ஸாக்டாக உங்களுக்கு ஸ்கர்ட் கிடச்சிரும். உங்களோட ஓன் மெஷர்மெண்ட்னாலும் சரி, உங்களுக்கு இல்லை நீங்கள் வேறு யாருக்காவது ஸ்கர்ட் டெவலப் பண்ணணுன்னா இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். And I already informed that I'm the student who I'm pursuing currently the fashion designing course, and also making a video, the person who is willing to get a knowledge about the fashion designing course, as well as the person who is wish to learn but the person can't able to spend money. So I'm just targeting those guys. Okay, I want to share my knowledge which I learned from my tutor. I want to share with you guys. Thank you.